தகராறில் கணவர் மற்றும் மாமியாரை கொன்ற பெண். தாயும் மகனும் சேர்ந்து குடும்பத்தில் நிகழ்த்திய இரட்டை கொலை. பொய் வழக்கில் லாரி ஓட்டுநரை கைது செய்த பர்கூர் போலீசார். 2 நாட்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக ஓட்டுநர் புகார். மருத்துவரை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் வீசிய அதிர்ச்சி சம்பவம். தனது மனைவியை அவதூறாக பேசியதால் சகோதரர் வெறிச்செயல். நாகர்கோவிலில் மாணவியை பிரம்பால் தாக்கிய அரசு பள்ளி ஆசிரியை. மாணவிக்கு அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டிருப்பதால் போலீசில் புகார். ஆயிரம் டன் வரை செம்மரங்களை கடத்திய சர்வதேச கடத்தல்காரன் கைது. 20க்கும் மேற்பட்ட செம்மர கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல். சொத்து தகராறு காரணமாக கணவர் மற்றும் மாமியாரை கொன்ற பெண்ணையும் அவரது மகனையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு வசுகப்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. ஈரோட்டில் உள்ள அரசு காப்பீட்டு நிறுவனத்தில் இவர் வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். மேலும் ரியல் எஸ்டேட் மற்றும் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் மனைவி மற்றும் மகனோடு ஏற்பட்ட சொத்து தகராறு காரணமாக பழனிசாமி வசுவப்பட்டியில் உள்ள தனது தாய் வீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக வசித்து வந்தார். அவரது மனைவி கோமதி தேவி, மகன் சந்தோஷ்குமார் ஆகியோர் கொல்லம்பாளையத்தில் உள்ள வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாயும் மகனும் வசுவப்பட்டிக்கு சென்று பழனிசாமியை சந்தித்துள்ளனர். தங்களது பெயருக்கு சொத்தை எழுதி தருமாறு அவர்கள் கேட்டதற்கு பழனிசாமியும் அவரது தாயார் பாவாயி என்பவரும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ்குமார் தனது தந்தையை கொல்ல தயாராகியுள்ளார். அவரோடு கோமதி தேவியும் சேர்ந்து கொண்டு துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் பழனிசாமி மற்றும் பாவாயியை கொன்று இரட்டை கொலை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். அவருக்கும் ஒரு பையனுக்கும் கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. சொத்து வித்தியாசம். இன்னைக்கு காலை ஒரு 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. இப்படி ஒரு பையனும் எங்கள் அம்மா வந்திருக்காங்க, உள்ளே போய் கதவை சாத்திட்டு ஒரே சத்தமாக இருக்குது, நீங்கள் நேரில் வாங்க சொல்லி சொன்னாங்க. சரி என்ன நடக்குது சொல்லி நேரில் பார்க்க போகலாம் சொல்லி போய் பார்க்கும்போது நான் வெளியே இருந்துக்கிட்டு போகிறக்கு ஒரு 1/2 ஆகிடுச்சுங்க. போய் பார்க்கும்போது பார்த்தா 2 பேருமே ஃபோன் கிடந்தாங்க. ஒருத்தர் ஷூட் அவுட் பண்ணி இன்னொருத்தர் கத்தியால் குத்துன மாதிரி இருந்துச்சு. பழனிசாமின்ற ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார். அவரோட மனைவி கோமதி தேவி. இவங்க குடும்பத்தில் ஏதோ சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் போல். இவரோட பையன் சந்தோஷ் இந்த பிரச்சனை பெருசாகவும் இவரோட பையன் சந்தோஷ் தன்னுடைய அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு துப்பாக்கியால் பழனிசாமியும் அவருடைய அம்மாவையும் சுட்டு கொன்னுறாரு. தாயையும் மகனையும் பிடித்து விசாரித்த சித்தோடு போலீசார் பின்னர் அவர்களை கைது செய்து ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை கோவை சிறையில் 15 நாட்கள் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பலத்த பாதுகாப்போடு போலீசார் அவர்களை அழைத்துச் சென்றனர். சொத்துக்காக இதுபோன்று கொலைகள் அரங்கேறும் நிலையில் இதுபோன்ற பிரச்சனைகள் காவல் நிலையத்துக்கு வந்தால் ஆரம்பத்திலேயே அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். துப்பாக்கியால் கொலை செய்கிற துப்பாக்கி கலாச்சாரம் ஈரோட்டிலும் தமிழ்நாட்டிலும் அதிகமாகி கொண்டு இருக்குது. அதனால் காவல்துறை கூடுதல் கவனம் எடுத்து அதற்கு இளைஞர்களையும் மாணவர்கள் மத்தியில் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். கொலையாளிகளுக்கு துப்பாக்கி எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர்களுக்கு துப்பாக்கி கொடுத்த வெள்ளோட்டைச் சேர்ந்த தனியார் வங்கி காவலாளி மூர்த்தி என்பவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். சொத்துக்காக மகனே தந்தையை கொல்லும் அளவுக்கு துணிந்த நிலையில் அதற்கு தாயே துணை போன நிகழ்வு குடும்ப அமைப்பு குறித்து சமூகத்தில் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியுள்ளது. இளங்கோவன், நியூஸ் 7 தமிழ், ஈரோடு. கிருஷ்ணகிரியில் பொய் வழக்கில் தன்னை கைது செய்த போலீசார் 2 நாட்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக லாரி ஓட்டுநர் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி ஜெகதேவி மசூதி தெருவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள மெக்கானிக் கடையின் தனது லாரியை பழுதுபார்க்க விட்டுவிட்டு இரவு வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது ராஜாவை பிடித்த பர்கூர் போலீசார் விசாரிக்க வேண்டுமென கூறி அவரை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லாமல் அதன் பின்புறம் உள்ள போலீசார் குடியிருப்புக்கு ராஜாவை அழைத்துச் சென்ற போலீசார் அவரது கை கால்களை கட்டி 2 நாட்கள் அடைத்து வைத்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
ஒரு நிலைக்கு மேல் வலி தாங்க முடியாமல் துடித்த ராஜா தற்கொலை செய்து கொள்வேன் என போலீசாரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தபால்மேடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரிடம் 500 ரூபாய் பிட் பாக்கெட் அடித்ததாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டுமென போலீசார் வற்புறுத்தியதால் அவ்வாறே செய்ததாக ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டுக்கு போயிட்டுக்குள்ளே தான் தெரிஞ்ச போலீஸுங்க தெரியாத போலீஸுங்கெல்லாம் வழியில் மறைச்சி என்ன இந்த மாதிரி வா ஒன்று விசாரிக்கணும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட அழைச்சின்னு போகல சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பின்னாடி ஒரு பில்டிங்கு அதில் வச்சுட்டு என்னை கட்டி போட்டு 2 நாளாக 2 ராத்திரி 2 பகல் செமக்காக அடித்தாங்க சார். அடிச்சுட்டு பின்னாடி ஏன் சார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துனுக்குறாங்க, அப்படி கொடுத்துனுக்குறாங்க இப்படி கொடுத்துனுக்குறாங்க, என்ன கம்ப்ளைண்ட்னு எனக்கு தெரில சார். அடிச்சது ஒன்று தான் தெரியும் சார். என்னால் ஒன்றும் பேசுறது கூட முடிய மாட்டேங்குது சார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜா பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் பணத்தை பறிகொடுத்ததாக கூறப்பட்ட குமார் என்பவரே ராஜாவின் மாமனார் பிரகாசம் சந்தித்து பேசியுள்ளார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்ற திடுக்கிடும் தகவலை நீதிமன்றத்தில் குமார் தெரிவித்ததை அடுத்து ராஜாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த விவகாரம் ஊடகங்களுக்கு தெரிய வந்ததால் தங்களை சந்தித்த பர்கூர் போலீசார் போதிய இழப்பீடு தருவதாக கூறியதாக ராஜாவின் மாமனார் பிரகாசம் பரபரப்பு புகாரை தெரிவித்துள்ளார். இந்த இன்ஸ்பெக்டர் பழனிசாமி என்ற இன்ஸ்பெக்டர் வந்து நான் கேட்கும்போது சத்தியமே பண்ணார். டேபிள் மேலே இருக்கிற போட்டோ வச்சு சத்தியமே பண்ணார். நான் அதை நம்பிட்டேன். ஆனால் அவர் ரூம்லேயே பர்கூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் பக்கம் கொண்டு போய் வச்சு சேமரா அடிச்சிருக்கிறாரு. அடிக்கும்போது அடி தாங்க மாட்டாது நான் கரண்ட் ஏற்றி பிடிச்சேன்னு சொல்லிட்டு டியூப் லைட் ஏற்றி எகிரி பிடிக்கிறதுக்கு இதுன்னுங்கிறான். அப்படி இது பண்ணும்போது தான் கையங்காலையும் திருப்பி கையை பிடிச்சி கட்டிவிட்டு திருப்பி போட்டு சேமரா அடிச்சிருக்கிறாங்க. அடித்து செஞ்சு இவன் செத்து போயிடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போட்டோ கேஸ் போட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிமாண்ட் பண்ணது உடனே இது அந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்போது என்ன பேருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது தபால்மேட்டு பக்கம் காட்டூர்னு சொல்லிட்டு எம்ஜி குமார்னு ஒரு பையனை போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அவனை போயிட்டு நான் கூட்டின்னு வந்து கேரத்துக்கு நான் எல்லாம் எதுவுமே இல்லை அது மாதிரி பண்ணல அப்படின்னா அவங்க வீட்டுக்காரே வந்து அவங்க ஊருக்காரே சேர்ந்து நீ போய் இப்போ சொல்லிட்டு வந்துருந்துட்டாங்க. ஜட்ஜிக்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி இல்லை, நான் ராஜாவையும் பார்க்கல, நான் யாரையுமே பார்க்கல, எங்கள் ஜோபியில் அடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலன்னு அந்த பையன் ஏறி சொன்ன பின்னாடி நேற்று ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இல்லை ஒரு 6-7 பேர் சேர்ந்து 4-5 பேருக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. நிறைய அடித்து அவர் இந்த இடத்துல தான் இருக்காருன்றது எந்த நியூஸுமே இல்லை. அப்புறமா தான் பொய் கேஸ் போட்டு வேற ஒரு ஆல் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸை போட்டு கையெழுத்து போட்டு இவர் தான் அதுக்கு பிக் பாக்கெட் அடிச்சார் 500 ரூபான்னு சொல்லி இவர் மேலே அந்த கேஸை போட்டு இவரை கோர்ட்டு கூட்டு வந்துக்கிறாங்க. ராஜாவுக்கு அதிக அளவில் உள்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலியே பயிரை மேய்வதைப் போல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய போலீசாரை பொய் வழக்கு போட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. திருலோகச்சந்தர், நியூஸ் 7 தமிழ், கிருஷ்ணகிரி. சென்னை கொளத்தூர் பகுதியில் பூம்புகார் நகர் 2வது பிரதான சாலையைச் சேர்ந்தவர் மருத்துவர் ராஜேஷ்குமார். முகப்பேரில் தனியார் மருத்துவமனை நடத்தி வந்த இவருக்கும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவருக்கும் ஜூலை 3ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி ராஜேஷ்குமாரின் பெற்றோர் திருமண அழைப்புதல் கொடுக்க திருப்பத்தூர் சென்றிருந்தனர். சென்னை திரும்பிய அவர்கள் ராஜேஷ்குமார் மாயமானதால் அதிர்ச்சியடைந்தனர். எங்கு தேடியும் ராஜேஷ்குமார் கிடைக்காததால் கொளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இதனிடையே ராஜேஷ்குமார் வீட்டின் முகப்பில் உள்ள தரைமட்ட குடிநீர் தொட்டியில் துர்நாற்றம் வீசியதால் அவரது பெற்றோர் அதனை திறந்து பார்த்துள்ளனர். அதில் ராஜேஷ்குமாரின் உடல் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்ததை கண்டு கதறி அழுத பெற்றோர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது கொலையாக இருக்கலாம் என்று கருதிய போலீசார் 4 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். ராஜேஷ்குமாரின் பெரியப்பா மகன் மகேந்திரன் தலைமறைவானதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது ராஜேஷ்குமாரை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். நாங்கள் இங்கே கிளினிக் 5 மணிக்கு வரலைங்கும் போது நம்ம ஆளை காரணம்னு என்னென்னு பார்க்கும்போது காரணம்னா இங்கே ஃபோன் பண்ணி கடிச்சு அவங்க அப்பா அம்மாவிலே வர சொல்லி அவங்க மறுநாள் காலையில் வந்துட்டாங்க. மறுபடியும் வீட்டில் இருந்து தேடினா எங்கேயும் இல்லை. போலீஸ்லாம் வந்து பார்த்து விட்டேன். கடைசியாக இந்த தண்ணி வாடை வந்து ஏதோ எலி செத்த மாதிரி வாடை வந்து அந்த வாடையை வச்சு கண்டுபிடிச்சி தான் இந்த மாதிரி. உயிரிழந்த ராஜேஷ்குமாருக்கும் அவரது சகோதரர் மகேந்திரன் குடும்பத்திற்கும் ஏற்கனவே தொழில் போட்டி இருந்து வந்ததாகவும் மகேந்திரனின் மனைவியுடன் ராஜேஷ்குமார் அடிக்கடி ஆபாசமாக பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே சம்பவம் நடந்த இரவில் ராஜேஷ்குமாரும் மகேந்திரனும் ஒன்றாக மது அருந்தி இருக்கின்றனர். அப்போது மகேந்திரனின் மனைவியை அவதூறாக பேசியதால் ராஜேஷ்குமாரை அடித்தே கொன்ற மகேந்திரன் குடிநீர் தொட்டியில் உடலை மறைத்து வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
தனது தம்பிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் சகோதரரே அவரை கொன்ற சம்பவம் கொளத்தூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாணவியை தாக்கிய அரசு பள்ளி ஆசிரியை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பகுதியைச் சேர்ந்த மதிஷா நாகர்கோவிலில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வகுப்பறையில் உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த ஆசிரியை மதிஷாவை தாக்கியிருக்கிறார். காலில் ஏற்பட்ட காயத்தால் வலி அதிகரிக்கவே சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் சோகமடைந்த உறவினர்கள் மாணவியை தாக்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டீச்சர் சோசியல் மிஸ் மல்லிகா யாரும் வந்து கேள்வி கேட்டாங்க மிஸ், மற்றவங்க இது தப்பாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு காலில் 2 அடி அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல என்னாச்சுன்னா அது 2-3 நாளாக சொல்லாமல் இருக்கு. அது என்னாச்சு வீக்கம் பெருசாகி அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். அங்கே இப்போ போலீஸில் கேஸ் கொடுத்தாச்சு. அது எந்த ஒரு சொல்ல அவங்க ஹாஸ்பிட்டலில் சார் கேட்ட தான் சொல்லிச்சு, டாக்டர் கேட்ட தான் சொல்லிச்சு, இது மாதிரி சொல்லி இது மாதிரி சார் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. 1000 டன் செம்மரங்கள் வரை கடத்திய சர்வதேச கடத்தல்காரனை சித்தூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்த ஹாஜி நஜீர் என்பவர் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் செம்மர கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை, சேலம் பகுதியில் உள்ள கடத்தல்காரர்களுடன் இணைந்து மலேசியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஹாஜி நஜீர் செம்மரங்களை கடத்தி வந்துள்ளார். சுமார் 1000 டன் வரை செம்மரங்களை இந்த கும்பல் கடத்தி இருக்கும் நிலையில் ஹாஜி நஜீர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஹாஜி நஜீர் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் பெனுமூர் சந்திப்பு அருகே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்ததாகவும் ஹாஜி நஜீரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடமானம் வைத்த நிலத்தை மீட்டுத் தர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் முந்திரி வியாபாரி தற்கொலைக்கு முயன்றார். பன்ருட்டி அடுத்த மேலிருப்பு பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் முந்திரி வியாபாரம் செய்வதற்காக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் அன்பழகன் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றார். பின்னர் 6 மாத காலமாகியும் கடனை கொடுக்க முடியாததால் தமது 40 சென்ட் நிலத்தை அன்பழகனிடம் அடமானம் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடன் தொகையை திருப்பிக் கொடுத்தும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே நிலத்தை திருப்பித் தர முடியும் என அன்பழகன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சிவலிங்கம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனை கண்ட காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். நிலத்தை அவங்க வச்சு வட்டி ஆசனம் கொடுத்து விட்டேன். நிலத்தை கொடுக்கவில்லை. எனக்கு வேற வழி கிடையாது. இருக்கிறது 40% தான். நான் வீட்டுக்கார கூட கிடையாது. போய் ஒரு 10 சின்ன வீடுன்னு கேட்டு பட்டு அடாவடி செய்ய ஏறு விட்டார். நான் வேற வழி இல்லாமல் தீக்குளிக்க முயற்சி பண்ணேன். சாவ போறேன். சென்னை செங்குன்றம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை படத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சோழவரம் பிருந்தாவனம் நகரைச் சேர்ந்த இசக்கி முத்து கடந்த வெள்ளிக்கிழமை கோவில் திருவிழாவிற்காக சொந்த ஊருக்கு சென்றார். இன்று காலை அவர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 25 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி, 10,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை மதுரவாயல் பகுதியில் பகல் நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே வானகரத்தில் ராஜீவ் நகரைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் உடல்நிலை சரியில்லாத அவரது மனைவியை அழைத்துக் கொண்டு மருத்துவமனை சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய அவர்கள் ஜன்னல் திறந்து கிடந்ததை கண்டு வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். பீரோ உடைக்கப்பட்டு நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் 13 சவரன் நகைகள் மற்றும் 35,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. பகல் நேரத்தில் வீட்டின் ஜன்னல் வழியே சென்று மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை அருகே நகைக்காக மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட குழந்தைகள் உட்பட 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வாழாவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் வெளியே சென்ற நிலையில் அவரது மனைவி இளவரசி மற்றும் 2 குழந்தைகள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர்.
அப்பொழுது அதிகாலை நேரம் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் இளவரசி மற்றும் அவரது குழந்தைகளை கடுமையாக தாக்கிவிட்டு 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். பின்னர் அவர்களின் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுவை மற்றும் வேலூர் CMC மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட 3 கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வரும்போது அந்த கதவு சாத்தி இருந்தது. இங்கேருந்து அண்ணன் நான் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அதை எடுத்து நான் மண் போயிட்டு கதவு லைட்டாக திறந்துட்டு போய் பின்னாடி இருக்காங்கன்னு நினச்சி நான் மண் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எங்கள் பால் கொடுப்பாங்க, எப்பயுமே வாங்கிட்டு போவாங்க. அந்த பொண்ணு வந்து பால் வாங்க போச்சு. ஏதோ அவங்க ஆயா பார்த்து அங்கே வந்து எங்ககிட்ட ஏதோ அவங்க ஆயா பார்த்துக்கிறாங்க, மூஞ்செல்லாம் ரத்தமாகுது. நான் அவங்க ஆயாலாம் யாரும் ஊர்லேருந்து வரல, வா நான் வரேன் அப்படின்ட்டு நானும் அதுவும் உள்ளே வந்தேன். நான் இங்கே வந்து நிற்கும் போதே அவங்க இப்படி பார்த்து படுத்து மூஞ்சி பார்த்து பயந்து ஓடிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்து 3 பேருமே அடிபட்டுருந்தாங்க. அப்படி எல்லாருமே ஓடியாங்க. எனக்கு பொண்ணாக வேணும். அது பொண்ணு பேர பசங்க படுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து ராத்திரியில் யாரோ வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. நுழைஞ்சி என்ன பண்ணான்னு தெரியல, என்ன தூங்கினாங்க என்ன பண்ணான்னு தெரியல, குத்தி விட்டு மயக்கமான நிலைமையில இருக்கிற கழுத்தில் இருக்கிற செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க. கோவில்பட்டியில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 250 கிலோ புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் உத்தரவின் பேரில் கோவில்பட்டியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். இதனையொட்டி கோவில்பட்டி கடலைக்கார தெருவில் உள்ள தனியார் விற்பனை நிறுவனத்திற்கு சொந்தமான குடோனில் சோதனை நடத்தினர். அப்போது விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 250 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தால் கடையின் உரிமத்தை ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். கோயில்பட்டியில் பல அங்காடி பொருட்கள் கடைகள் வந்து அதே போல் தனியார் கடைகள் வந்து தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா பொருட்கள் வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நாங்கள் இப்போ வந்து ஆய்வு செஞ்சதில் பதுக்கப்பட்டு ஒரு 226 கிலோ வந்து நாங்கள் இப்போ பிடிச்சிருக்கோம். இன்னும் ஆய்வுகள் இன்னும் மேலும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து இவங்க விற்கிறதுனால வந்து பக்கத்தில் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கொண்டு போய் சிறு சிறு வியாபாரிகள் விற்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் நான் விற்க வேணாம்னு ஒரு தனியான வேண்டுகோள் நான் விதிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு அறிவுரை வந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே வரதட்சணை கேட்டு தாக்குதல் நடத்திய கணவரின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே முள்ளங்கினாவிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் சுகுஜா மாலா. இவருக்கும் கண்டன்குடி பகுதியைச் சேர்ந்த ஆசிட் ஜேம்ஸ் என்பவருக்கும் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தின் போது ஆசிட் ஜேம்ஸ் குடும்பத்தினருக்கு பெண் வீட்டார் வரதட்சணையாக 50 சவரன் நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து பிரசவத்திற்காக தனது தாயார் வீட்டிற்கு சென்ற சுகுஜா மாலா திரும்பி வந்த அவரை வீட்டிற்குள் அனுமதிக்க ஆசிட் ஜேம்ஸ் வீட்டார் மறுத்துள்ளனர். 5 லட்சம் ரூபாய் வரதட்சணையாக கொடுத்தால்தான் வீட்டிற்குள் அனுமதிக்க முடியும் என கூறி தாக்குதலும் நடத்தியுள்ளனர். இதனிடையே 3வது முறையாக தனது கணவர் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக பாதிக்கப்பட்ட சுகுஜா மாலா போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனை தடுத்து நிறுத்தி கணவர் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு சுகுஜா மாலா வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நடைபெறவிருந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்திய போலீசார் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே புதுப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகளுக்கு 17 வயதே நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவரது மகன் ராம்குமாருக்கும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற இருந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மதுரை சமூக நலத்துறை அலைபேசி எண் 1098ற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உசிலம்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் குழந்தை திருமணம் நடைபெறவிருந்தது உண்மை என கண்டறிந்தனர். இதனையடுத்து பெண்ணின் தந்தை ரமேஷ் மற்றும் மணமகன் ராம்குமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூரூர் அருகே பழமையான கோவிலில் மரகதலிங்கத்தை கொள்ளையடித்த 2 ஒரே வாரத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூரூர் அருகே இல்லலூர் பகுதியில் பழமையான சுயம்பீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கிருந்து விலை உயர்ந்த மரகதலிங்கம் சிலையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஏற்கனவே இந்த கோவிலில் கொள்ளை முயற்சி நடந்த நிலையில் அது குறித்து போலீசார் விசாரித்து வந்தனர். இதனிடையே மரகதலிங்கம் கொள்ளை போனதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட போலீசார் 3 தனிப்படை அமைத்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வாகன சோதனையில் சிக்கிய நபர் அளித்த தகவலின் பேரில் மன்னார்குடியில் இருந்த அருள் என்பவரையும் சென்னையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். சிலை கொள்ளை போன ஒரே வாரத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. சென்னை களிமண்புரம் பகுதியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி சுமன் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவியை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சுமன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கலைமதி குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி ஆணையிட்டார். நேற்று ராத்திரி கூட்டிகிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க. நைட்டு இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்குள்ள குடோன் ஒன்றில் ஆய்வு செய்த அவர்கள் மூட்டை மூட்டையாக அங்கிருந்த புகையிலை பொருட்களை கண்டறிந்தனர். புகையிலை பொருட்களின் மதிப்பு சுமார் 15 லட்சம் ரூபாய் இருக்கும் என கணக்கிட்ட அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த குடோனுக்கும் சீல் வைத்த அதிகாரிகள் அங்கிருந்த புகையிலை பொருட்களின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் முடிவுகள் வந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இன்று அந்த பொருளை மறு ஆய்வு செய்யும் போது அப்பொருள் மட்டும் இல்லாமல் சந்தேகத்துக்கிடமான மிஸ்பிராண்டட் பான் மசாலாவும் கண்டறியப்பட்டுள்ளது. டொபாக்கோ தனிப்பட்ட விதத்தில் 5.3 லட்சம் மதிப்பிலும் சந்தேகத்திற்கிடமான பான் மசாலா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. 2 மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு சென்னையில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு ஆய்விற்காக அனுப்பப்பட்டு உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் 2006 கீழ் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. Yeah.